வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு அருமையான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். செட்டிநாடு நண்டு குழம்பு. அப்படி சட்டியை திறந்தீங்கன்னா சும்மா வீடே கமகமன்னு மணக்கும். சாப்பிட்டுட்டு அடடா என்னம்மா குழம்பு செஞ்சுருக்கேன், உன் விரலுக்கு ஒரு வைர மோதிரமே போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலை. என் பேர் ரேகா இல்லை. போட்டால் சந்தோஷப்படுங்க, போடலைன்னா அட்லீஸ்ட் சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இந்த நண்டு குழம்பு அசத்தெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். அடிகனமான ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு மிதமான தீயில வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு அப்படியே பொறுமையாக வறுத்து எடுத்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போகிறோம். நல்ல கமகமான்னு வாசனை வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக, ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது. அடுத்தது இன்றைக்கி ஒரு 1 கிலோ நண்டு, அது க்ளீன் பண்ண பிறகு ஒரு 800 கிராம் இருக்கும். அதே சட்டியில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கட்டும். ஒரு அரை மூடியில் பாதி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்தோம்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 4-5 முந்திரி, ஒரு 1½ டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா. ஸோ கசகசா போட்டால் அது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் கசகசா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அது விட்டுருங்க. அதுக்கு பதில் 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு அப்படி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் ஃபைனலாக துருவின தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்படியே அந்த தேங்காய் வறுபடுற வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் என்ன, 2 ரெடி. அடுத்தது நேராக நண்டு குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு நான் வெறும் சோம்பு மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பு கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். ஒரு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கி விட்டுட்டு பழமாக மீடியம் சைஸ் தக்காளியை 2 தக்காளியை நான் எடுத்திருக்கேன். நல்ல பழமாக இருக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு அது கூடவே தக்காளியும் போட்டு கூட வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா குழஞ்சி இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மசாலா மாதிரி வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற மசாலாக்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செட்டிநாடு மீன் குழம்பு தூள். அதில் இந்த நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய செட்டிநாடு மீன் குழம்பு தூளில் நீங்கள் மீன் குழம்பும் செய்யலாம், இந்த மாதிரி நண்டு குழம்பும் செய்யலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். எப்பயுமே இந்த குழம்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் நண்டாக போட்டால் அந்த குழம்புல அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்காது. கொஞ்சம் சின்ன சைஸ் நண்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல அதோடய ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக அந்த குழம்புக்குள்ளே இறங்கும். ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து சுத்தமாக கழுவி வச்சு நண்டையும் சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த மிளகுத்தூளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி மூடி வச்சிங்கன்னா நண்டே தண்ணி நல்லா விடும். எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பொடிச்சு வச்ச மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து பொடிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய செந்தூர் மசாலாவில்
மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே ரோஸ்டட் அது வச்சு இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக அந்த மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா நண்டே தேவையான தண்ணி விட்டுருக்கு, அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நண்டு குழம்பே உங்களை கூப்பிடும். நான் ரெடி ஆயிட்டேன் வா அப்படின்னு கமகமான்னு வாசனையோடு. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நண்டு சூப்பராக வெந்து அப்படியே குழம்பு சும்மா பார்க்கவே தளன்னு அருமையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த நண்டோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக மதியானம் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு நைட்டு தோசைக்கு, ஏன்னா தோசைக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் அருமையாக இருக்கும். சூப்பரான நம்ம செட்டிநாடு நண்டு குழம்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்புமே செய்யலாம். சேம் இன்க்ரீடியன்ட், சேம் மெத்தடில் நீங்கள் நண்டு கிடச்சிதுன்னா நண்டு குழம்பு செய்யுங்க, இல்லைன்னா சிக்கனில் செஞ்சு பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் இன்றைக்கி இந்த நண்டு குழம்பு, எறா பிரட்டல், மிளகு ரசம் அது கூட வச்சு சண்டேவை சும்மா அசத்துங்க. சூப்பராக செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு சூப்பர் பேர் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.